இது லாஸ்ட் தேர்ஸ்டே எடுத்த விளாக் தாங்க. ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுங்களா, ஸோ அதனால் அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். 11:30க்கு பஸ்ஸு. பட் ஆனால் 11:10க்கே நாங்கள் வந்துட்டு வீட்டில் தான் இருக்கோம். ஏன்னா லைவ் ட்ராக்கிங் நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் பஸ் வரக்கு. அதனால் அப்படியே பொறுமையாக கிளம்பிட்டு இருந்தோம். கேபு புக் பண்ணியிருந்தோம், அதுவும் வந்துருச்சுங்க. சரி ஓகேன்னு எல்லாம் எடுத்து வச்சு அப்படியே போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. அவ்வளோ ரேஷ் டிரைவிங்க, எப்படா கூட்டிகிட்டு போய் இறக்கி விடுவாங்கன்னு ஆயிடுச்சு. அவங்க கையை பிடிச்சது தான் பஸ் ஸ்டாண்ட் போகிற வரைக்கும் விடலைங்க. அப்புறம் எப்படியோ பஸ்ஸும் வந்துருச்சுன்ட்டு ஊருக்கே வந்தாச்சுங்க. காலையில் இன்னும் நிலாவே போகல. அப்படியே அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். நம்ம ரெட் டாக்ஸி புக் பண்ணியிருந்தாங்களா, அதுவும் அப்படியே வந்துடுச்சு. சன்ரைஸ் அப்போ தான் ஆச்சுன்ட்டு அதையும் சும்மா அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு, எங்கள் அம்மா நேற்றே சொல்லியிருந்தாங்க குருவி கூடு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு, எங்கடா குருவி உள்ளே வரலையே அப்படின்னு சொல்லி பாட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு அது வந்துச்சு. அப்படியே அதெல்லாம் அழகாக கூடு கட்டிகிட்டு இருந்தது. அதையும் அப்படியே பார்த்துட்டு நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாக்கிட்ட கொலக்கட்டை கேட்டிருந்தாங்களா, அதனால் எங்கள் அம்மா கொலக்கட்டையும் தேங்காய் சட்னியும் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்கும், இட்லிக்கு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு இட்லி கூட வச்சு சாப்பிட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நேற்று வச்ச மீன் குழம்புதும் அம்மா கையால் சொல்லவா வேணும். அதை சாப்பிட்டு அப்போ தான் முடிச்சுட்டு வெளியே வர்றேன். எங்கள் அப்பா வந்துட்டு பலாச்சலம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அதையும் அப்படியே சாப்பிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தா எங்கள் அம்மா வந்துட்டு நாட்டு மாட்டு பால் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அப்படியே அதையும் குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.